மா அவனுக்கு ஆபீஸ் டைம்ல சும்மா ஃபோன் பண்ணாம என்ன கத்த போறான். இருடி புள்ள சாப்பிட்டானா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேணாவா? எவ்வளவு நாள் சார் இருக்கீங்க? போன் வேற. ஹலோ கூப்பிடான்னு சொல்லிருக்கேன் வீமா. சார் இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது சார். நான் வேற கம்பெனி பாத்துக்கிறேன். எவ்வளோ டென்ஷன் எனக்கு ஆஃபீஸ்ல. டேய் என்னடா இது லஞ்ச் சாப்பிடாத அப்படியே எடுத்துட்டு வந்திருக்க? இதுக்கு தான் சமைச்சு தராங்களா? ஃபோன் பண்ணாலும் ஃபோனும் அட்டெண்ட் பண்ணி ஒழுங்கா பேச மாட்டேங்கற. உனக்கு கஷ்டப்பட்டு சமைக்கிறதுக்கு சமைக்காதே இருந்திருக்கலாம். ஒரு வாய் கூட புலம்பிட்டே இருக்க. சமைச்சு தராத. யாரு போன சமைச்சு தர சொன்னா? ஆபீஸ்ல தான் நான் சாவடிக்கிறேன். நான் வீட்லயே தொட பேசி நீ என்ன சாவடிக்கிற? ஏன்டா பேச மாட்டேன்? உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தலடா. இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். இனிமே ஒரு ஃபோன் கூட உனக்கு பண்ண மாட்டேன். நான் சாகுற வரைக்கும் இனிமே நீ என்கிட்ட பேசவே பேசாத. மா லஞ்ச் கட்டிய டைம் ஆகுது. அடம்மா சரி சாரிம்மா பேசுமா. ஏய் கண்டவன்ட்டெல்லாம் என்னால பேச முடியாது. அந்த லஞ்ச் பேக் எடுத்துட்டு போய் அவன்கிட்ட கொடு. தாடா போயிட்டு. ஏய் கண்டவன்ட்டெல்லாம் என்னால பேச முடியாது. அந்த லஞ்ச் பேக் எடுத்துட்டு போய் அவன்கிட்ட கொடு. ப்ரோ வெஜ் பிரியாணியா? ஆமா ப்ரோ. ஷேர் பண்ணிக்கலாமா ப்ரோ? வாங்க. சம்மர் டேஸ்ட் ப்ரோ. அம்மா செஞ்சுதா? ஆமா ப்ரோ. எப்படி கண்டுபிடிச்ச பாருங்க. ஏன்னா உலகத்துல அம்மா சமையல் யாராலும் மிஞ்ச முடியாது. ஏன்னா அவங்க மட்டும் தான் தன் பசங்களுக்கு லவ்வோட சமைச்சு தருவாங்க. அதோட டேஸ்ட் தனி ப்ரோ. டேய் மறக்காத சாப்பிடுடா. உனக்கு பிடிச்சதா செஞ்சிருக்கேன். ப்ரோ என்ன ப்ரோ சாப்பிடாம பார்த்துன்னு இருக்கீங்க? சாப்பிடுங்க ப்ரோ. மா என்கிட்ட பேச மட்டும் இருக்காதுமா. யார் என்கிட்ட பேசலனாலும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ என்கிட்ட பேசுறது எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு. மா சாரிமா. பேசவைனா இரு. ஒரு அம்மாவால எதை வேணாலும் தாங்கிக்க முடியும். ஆனா ஏய் உன் ஆபீஸ் கிளம்புது பாரு. லஞ்ச் பேக் எடுத்துட்டு போய் கொடு. மா நான் அவகிட்ட பேசுறது கிடையாது. நீ எடுத்துட்டு போய் கொடு. ஏக்கன்னா பஸ்ல கேட்டு போங்க. டேய் நில்றா. சாப்பிடாம பஸ்ல கிடக்காத அந்த புடி. தான் பிள்ளைங்க பசியோட இருக்கிறத மட்டும் அம்மாங்களால தாங்கிக்கவே முடியாது. நீ ஒண்ணு பண்ணு. அவ்வளோ பாசம் புள்ள மேல பின்ன இருக்காதா? உங்களுக்கோசரம் தானே வாழுறோம். பிள்ளைங்க சாப்பிடலன்னா அம்மா மனசு கஷ்டப்படாதா? ஒரு ஃபோன் பண்ணி அம்மா நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டேன்னு கேட்டா அம்மா மனசு சந்தோஷப்படும்ல. அதுக்கு என்னமோ அன்னைக்கு அப்படி பண்ண. சரிம்மா இனிமேல் பண்றேன். ஓஹோ சேர்த்து வச்சுனே மறந்துட்டீங்க பாத்தீங்களா? என்னம்மா புள்ளைய பார்த்து தானே மறந்துட்டியா? நீ வாடி.